ஆதி. அம்மா எப்போ வந்தாங்கன்னு தெரியலையே. ஐஸ்வர்யா கூப்பிட்டு வந்தது பார்த்துருப்பாங்களோ? என்ன பண்ணுறது? என்ன ஆதி, தூக்கம் வரலையா? கார்டன்ல இருந்துட்டு வரியா? அம்மா எதையும் பார்க்கலன்னு நினைக்கிறேன். அம்மாவுக்கு எந்த விஷயமும் தெரியல. நல்ல வேலை. ஆமாம்மா, தூக்கம் வரல. அதான் கார்டனில் போய் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வந்தேன். என்னாச்சுமா? ஏன் உங்கள் முகம் வாடி இருக்கு? மணமேடை வரைக்கும் வந்துட்டு 2 வாட்டி உன் கல்யாணம் நின்னு போயிருக்கு. அப்புறம் எப்படி உனக்கு தூக்கம் வரும் ஆதி? இல்லை, அதுக்காகலாம் நான் ஒன்றும் டிஸ்டர்ப் ஆகலம்மா. நீங்கள் அதையும் இதை லிங்க் பண்ணாதீங்க. 2 தடவை உன் கல்யாணம் நின்னு போனதை நினைச்சு உன் தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுதோ இல்லையோ, நான் நிம்மதியா தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு ஆதி. ஊர்ல எல்லாரும் அகிலாண்டேஸ்வரி நினைச்சா அத முடிச்சு காட்டுற சக்தி படைச்சவன்னு என்னை பத்தி பெருமையா பேசுறாங்க. அது ஒரு வகையில உண்மைதான். ஆனா உன் கல்யாண விஷயத்துல மட்டும் நான் நினைச்சபடி எதுவுமே நடக்கலையா ஆதி? என்னால நடத்தி காட்ட முடியல. கோடி கோடியா பணம் இருக்கு, பேர் இருக்கு, புகழ் இருக்கு, செல்வாக்கு இருக்கு. எல்லாம் இருந்தும் என்னால உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்க முடியலையா ஆதி? பெத்த மகனுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்க முடியலையேங்கிற வேதனை என் மனசுக்குள்ள இருந்துட்டு தான் இருக்காதி. நீ மாப்பிள்ள கோலத்துல மணமேடையில உட்கார்ந்து தாலி கட்டுற அந்த கண்கொள்ளா காட்சிய நான் எப்ப பார்க்க போறேன்? அதுக்காக ஒவ்வொரு நிமிஷமும் ஏங்கிட்டு இருக்கேன். எவ்வளோ வசதி வாய்ப்புகள் இருந்தோ உன் கல்யாணம் மட்டும் தள்ளி தள்ளி போய்கிட்டு இருக்குன்னா அதுக்கு விதிதான் காரணம். விதி மேல பழி போடுறதை தவிர இந்த அம்மாவுக்கு வேற வழி தெரியல ஆதி. கவலைப்படாதீங்கம்மா. ஒரு விஷயம் தள்ளி போகுதுன்னா அது நிச்சயமா ஏதோ ஒரு நல்லதுக்காக தான். கூடிய சீக்கிரம் நீங்க படுற வேதனை எல்லாம் சரியாயிடும். நீங்க நிம்மதியா போய் தூங்குங்க. சரி ஆதி, நீ போய் படுத்துக்கோ. குட் நைட்மா. குட் நைட்.
என்னப்பா, தண்ணி குடிக்க வந்தீங்களா? தண்ணி வேணுமாப்பா? மணி என்ன ஆச்சு? மூணு மணிக்கு பக்கமா இருக்குப்பா. விடிய காலம் 3 மணி ஆக போகுது. இவ்வளவு நேரமா வீட்ல வேலை இருந்துச்சு? ஆமாப்பா, அம்மா சில ஸ்பெஷல் ஐட்டம்லாம் செய்ய சொல்லியிருந்தாங்க. நாளைக்கு காலையில செய்ய ஆரம்பிச்சா லேட் ஆயிடும். அதனால தான் நான் நைட்டே செஞ்சு முடிச்சிட்டு வரேன். அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நீ வர்றதுக்கு லேட் ஆகும்னா என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. நீ வருவேன்னு நான் 12 மணி வரைக்கும் தூங்காம ஹால்லயே உட்காந்துக்கிட்டு இருந்தேன். சாரிப்பா, நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாம் தான் நினைச்சேன். ஏதோ சீக்கிரமா வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பி வர அவசரத்துல மறந்துட்டேன். சரி சரி, போய் படுப்போ. சரிப்பா. பரவாயில்ல, படு ஐஸ்வர்யா. ஸ்ட்ரெயின் பண்ண. இல்ல பரவாயில்ல. ஐஷு இரு, நான் வரேன். சஞ்சுக்கோ. ஏன் ஐஷு இப்படி பண்ண? ஆரம்ப காலத்துல நான் பொறுப்பே இல்லாம பொண்ணுங்க பின்னாடி சுத்திட்டு இருக்கும்போது என் மேல நம்பிக்கை வச்சு நீ என் பின்னாடி சுத்திட்டு இருந்த ஐசு. ஆனா நான் இப்போ திருந்தி பொறுப்பா இருக்கிற இந்த நேரத்துல என் மேல நம்பிக்கையே இல்லாம இப்படி பண்ணிட்டிய ஐசு. நான் உன் கழுத்துல தாலி கட்டுற வரைக்கும் எவ்வளோ பிரச்சனைய தைரியமா துணிச்சலா நின்னு ஃபேஸ் பண்ண நீ. அப்படிப்பட்ட நீ இப்படி கோலத்தனமா முடிவெடுத்துட்டிய ஐசு. ஐஷு, உனக்கு ஒன்று தெரியுமா? உங்ககிட்ட பிடிச்ச விஷயமே உன்னோட தைரியமும் உன்னோட துணிச்சலும் தான். அன்னைக்கு ஏதோ உன்னோட பிடிவாத குணத்தினால நான் டென்ஷன் ஆகி உன்னை அடிக்க வேண்டியதா போயிடுச்சு ஐசு. நான் வேணும்னு பண்ணல. என்ன மன்னிச்சிரு ஐசு. ஐஸ்வர்யா, நீ இப்படி ஒரு முட்டாள்தனம் பண்ணுவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவன் தப்பு பண்ணியிருந்தா நீ அவனை தண்டிக்கணுமே தவிர உன்னை எதுக்காக தண்டிச்சுக்கிற? காதலிக்கும் போது அவன் மேல இருந்த நம்பிக்கை கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் மேல இல்லாம போயிடுச்சா? பார்வதிக்கு சந்தேகம் வந்து ஒரு ரூம்ல வந்து பார்த்ததால உன்னை காப்பாற்ற முடிஞ்சது. இல்லைன்னா இந்நேரம் இந்த குடும்பத்தோட மானம் மரியாதை எல்லாம் காத்துல பறந்திருக்கும். அம்மா எல்லாரும் முன்னாடி தலை குனிஞ்சு நிக்க வேண்டியதா இருக்கும். நீங்க நிறைய படிச்சவங்கம்மா, நான் படிக்காதவதான். இருந்தாலும் சொல்றேன், நீங்க என்ன தப்பா நினைச்சுக்காதீங்கம்மா. ஒரு பொண்ணுக்கு பிறந்த வீட்டுல விட புகுந்த வீட்டுல தான் பொறுப்பும் கடமையும் அதிகம். அத எப்பவும் நாம புரிஞ்சு நடந்துக்கணும். ஒரு வீட்டுக்கு மருமகளா போனதுக்கு அப்புறம் எந்த சூழ்நிலையிலும் நம்மளால அந்த குடும்பத்துக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது. இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சா அம்மாவோட பேருக்கும் புகழுக்கும் எவ்வளோ கெட்ட பேரு. இத ஒரு நிமிஷம் நீங்க யோசிச்சிருக்கலாமா? தப்புதான் பார்வதி, நான் அவசரப்பட்டுட்டேன். அருண் மேல இருந்த கோவத்துல நான் புகுந்த வீட்டை பத்தி யோசிக்க மறந்து ஆன்ட்டிக்கே தலை குனிவு ஏற்படுத்த பார்த்திருக்கேன். நீங்க நிறைய படிச்சவங்கம்மா, நான் படிக்காதவதான். இருந்தாலும் சொல்றேன், நீங்க என்ன தப்பா நினைச்சுக்காதீங்கம்மா. ஒரு பொண்ணுக்கு பிறந்த வீட்டுல விட புகுந்த வீட்டுல தான் பொறுப்பும் கடமையும் அதிகம். அத எப்பவும் நாம புரிஞ்சு நடந்துக்கணும். இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சா அம்மாவோட பேருக்கும் புகழுக்கும் எவ்வளோ கெட்ட பேரு. இத ஒரு நிமிஷம் நீங்க யோசிச்சிருக்கலாமா? தப்புதான் பார்வதி, நான் அவசரப்பட்டுட்டேன். அருண் மேல இருந்த கோவத்துல நான் புகுந்த வீட்டை பத்தி யோசிக்க மறந்து
என்ன மட்டும் ஆபத்துல இருந்து காப்பாத்தல பார்வதி, என் புகுந்த வீட்டோட மானம் மரியாதை எல்லாத்தையும் காப்பாத்திருக்க. உனக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல பார்வதி. இங்க வா பார்வதி. ரொம்ப தேங்க்ஸ் பார்வதி. பரவாயில்லம்மா. இந்த குடும்பத்தோட மானம் மரியாதை கௌரவம் இது எல்லாத்தையுமே காப்பாத்துற பொறுப்பும் கடமையும் பார்வதிக்கு இருக்கு. ஏன்னா என்ன அருண், ஏதோ சொல்ல வந்துட்டு அப்படியே ஆஃப் ஆயிட்ட? சொல்ல வந்ததை முழுசா சொல்லு. இல்லை ஐசு, அது வந்து பார்வதி பத்தி ஏதோ சொல்ல வந்தியே, என்னன்னு சொல்லு. அது அது வந்து ஐசு, இந்த குடும்பத்து மேல விசுவாசமும் அம்மா மேல மரியாதையும் இருக்கிறதுனால பார்வதிக்கு பொறுப்பும் கடமையும் அதிகமா இருக்குன்னு சொல்ல வந்த ஐசு. சரி ஐஸ்வர்யா, நீ ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. நைட்டு நடந்தது வீட்டில் இருக்கிற யாருக்கும் தெரியாது. ஸோ அதை நினச்சி கில்ட்டியாக ஃபீல் பண்ணாத. ஓகே ஆதி. ப்ரோ, அன்னிதான் இந்த வீட்டோட மூத்த மருமகன்னு நான் ஐஸ்வர்யா கிட்ட சொல்லியிருப்பேன் ப்ரோ. ஏன் ப்ரோ என்ன சொல்ல விடாம தடுத்த? ஐஸ்வர்யாவுக்கு ஸ்டடி மைண்ட் கிடையாது. இப்போ ஐஸ்வர்யாவுக்கு பார்வதி மேலே நல்ல ஒப்பீனியன் இருந்தாலும் நாளைக்கு சித்தி ஐஸ்வர்யாவோட மனசை கலைச்சிட்டா ஐஸ்வர்யா சித்திக்கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல வாய்ப்பு இருக்கு. ஆமா ப்ரோ, நீ சொல்றது கூட கரெக்டு தான். சரி, பார்த்துக்கோ. சரி ப்ரோ. ப்ரோ சொல்றதும் சரிதான். அப்பா, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன்ப்பா. கணேஷா, சாப்பிட்டியா? சாப்பிட்டப்பா. லஞ்சும் எடுத்துக்கிட்டேன். நான் போயிட்டு வரேன்ப்பா. இத பாரு, நல்லபடியா படி. நீ நல்லா படிச்சேன்னா அம்மா கிட்ட சொல்லி அம்மாவோட கம்பெனியில ஒரு நல்ல வேலையா வாங்கிடலாம்டா. நான் எப்படி படிச்சாலும் மாமா கம்பெனில எனக்கு ஒரு வேலை உண்டுப்பா. டேய், என்னடா நல்லா படிடான்னு சொன்னா நீ பேந்த பேந்த முழிச்சுக்கிட்டு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்க? அது ஒண்ணும் இல்லப்பா, என்ன படிக்கிறதுன்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேன். அப்ப நான் கிளம்புறேன்ப்பா. பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரிப்பா சரிப்பா. என்னம்மா நீங்க வந்திருக்கீங்க? அம்மா என்ன கூப்பிட்டாங்களா? அக்காலாம் ஒன்னும் கூப்பிடல சுந்தரம், நான் அதான் சும்மா வந்தேன். ஏன் சுந்தரம், அப்பாயின்மெண்ட்லாம் வாங்காம உன் வீட்டுக்கு நான் வரக்கூடாதா? ஐயோ, நான் அந்த அர்த்தத்துல சொல்லலாமா? இது உங்க வீடுமா, நீங்க எப்ப வேணாலும் இங்க வரலாம். அட 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 அட, இந்த பணிவுல இந்த விசுவாசத்துல உன்னை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்ல சுந்தரம். பெருமை. ஆமா சுந்தரம், நீ என்ன டியூட்டி கிளம்பிட்டியா? ஆமாம்மா. நீ மட்டும் கரெக்ட் டைமுக்கு வேலைக்கு போயிட்டு திரும்பி வந்தா போதுமா? உன் பொண்ணு கரெக்ட் டைமுக்கு வேலைக்கு போறாளா, வேலைக்கு போறவ கரெக்ட் டைமுக்கு திரும்பி வராளா, இதெல்லாம் நீ பாக்குறதே இல்லையா சுந்தரம்? பார்வதி கரெக்ட் டைமுக்கு வேலைக்கு போயிட்டு கரெக்ட் டைமுக்கு வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காமா. ஓ, நேத்து நைட்டு உன் பொண்ணு எத்தனை மணிக்கு திரும்பி வந்தா? ஒரு 3 மணி இருக்கும்மா. எது, இந்த நடுராத்திரி முடிஞ்சு விடிய காலையில 2 மணிக்கு அப்புறம் வருமே ஒரு 3 மணி, அப்பயா? ஆமாம்மா. அவ்வளவு நேரம் உன் பொண்ணு அங்க என்ன வேலை செஞ்சாலாம், நீ கேட்கலையா? கேட்டம்மா, அம்மா ஏதோ ஸ்பெஷலா பண்ணி கொடுக்க சொன்னாங்களாம், அதை செஞ்சு முடிச்சுட்டு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு சொன்னாம்மா. பரவாயில்ல சுந்தரம், உன் பொண்ணு நல்லா சமைப்பான்னு தான் எனக்கு தெரியும்.
ஆனா நல்லா நம்புற மாதிரி கதையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்காளே. என்னம்மா சொல்றீங்க? ம், அக்கா ஒன்னும் அவளை ஸ்பெஷலா சமைக்க சொல்லல. இவதான் ராத்திரி ஸ்பெஷலா ஆதி கூட கார்ல வெளியில போயிட்டு விடிய காலையில 3 மணிக்கு திரும்பி வந்தா. ம். என்ன சுந்தரம் அப்படி பாக்குற? அப்படி சொல்லாதீங்கம்மா. பார்வதி நிச்சயமா பெரிய தம்பி கூட வெளியில போயிருக்க மாட்டான். உங்களுக்கு பார்வதி மேல இருக்கிற கோபத்துல இப்படியெல்லாம் பேசுறீங்க. சுந்தரம், உன் பொண்ணு மேல எனக்கு கோவம் இருக்கு. அந்த கோவத்துல ஏதோ அப்பப்ப சின்னதா அவளை திட்டிருப்பேன். ஆனா இப்ப நான் சொல்றது அவ மேல இருக்கிற கோவத்துல இல்ல, என் குடும்பத்து மேல இருக்கிற அக்கறையில. நேத்து ராத்திரி உன் பொண்ணு ஆதி கூட யாருக்கும் தெரியாம கார்ல ஏறி போனதை நானே என் கண்ணால பார்த்தேன். அது மட்டும் இல்ல சுந்தரம், விடிய காலையில 3 மணிக்கு அவங்க 2 பேரும் யாருக்கும் தெரியாம ரகசியமா திரும்பி வந்ததையும் நான் என் கண்ணால பார்த்திருக்கேன். வந்தாச்சு சத்தியவதி. உனக்கு தான் உன் பொண்ணு மேல ரொம்ப நம்பிக்கையாச்சே. நான் சொல்றது உண்மையா பொய்யான்னு அவகிட்டயே கேளு. பார்வதி, ராத்திரி நீ அம்மா ஸ்பெஷலா ஏதோ செய்ய சொன்னாங்க, அதை செஞ்சு முடிச்சிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு நீ சொன்ன. ஆனா வனஜா அம்மா, நீ பெரிய தம்பி கூட கார்ல போயிட்டு விடிய காலையில தான் வந்தேன்னு சொல்றாங்க. அவங்க சொல்றது உண்மையா இல்ல நீ சொல்றது உண்மையா? பேசுடி. இப்போ அப்பாவுக்கு நான் நல்ல மகளா நடந்துக்கிறத விட ஆதிக்கடவுர் குடும்பத்துக்கு மூத்த மருமகளா நடந்துக்கிறது தான் முக்கியம். அதனால ஐஸ்வர்யா அம்மா தூக்க மாத்திரை சாப்பிட்டு அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போன விஷயத்த இப்ப சொல்லவே வேண்டாம். சொல்லு பார்வதி, ராத்திரி நீ சமையல் கட்டுல தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தியா? நீதான் ஹரிச்சந்திரன் பொண்ணாச்சு, பொய்யே பேச மாட்டியே. இப்ப சொல்லுடி பார்க்கலாம். இவங்க பொய் சொல்றாங்கப்பா. நானும் பெரியயாவும் வெளியில எங்கேயும் போகல. ராத்திரி அம்மா சொல்லிருந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு வரத்துக்கு தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. போதுமாமா? சுந்தரம், உன் பொண்ணு பொய் சொல்லிட்டு இருக்கா. என் பொண்ணு பொய் சொல்ல மாட்டாமா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. யாரு இவளா? முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிற மாதிரி எவ்வளவு பெரிய பொய் சொல்லிட்டு இருக்கா. இங்க பார் சுந்தரம், உன் பொண்ணும் ஆதியும் கார்ல ஏறி போனத கண்ணால பார்த்தவனா? சரி, இவதான் தப்பே பண்ணலன்னு நிரூபிக்கிறதுக்கு தீயெல்லாம் மிதிப்பாளே. அதே மாதிரி நேத்து ராத்திரி ஆதி கூட கார்ல போகவே இல்லைன்னு சொல்லி சூட்டுக்கோலை கையில பிடிக்க சொல்லு, அப்ப நான் நம்புறேன். அம்மா, என்னம்மா இது? ஏமா என் பொண்ணை இப்படி கொடுமைப்படுத்துறீங்க? சுந்தரம், தப்பு பண்ணது உன் பொண்ணு. அவ ஒண்ணுமே தெரியாத மாதிரி ராத்திரி ஆதி கூட கார்ல ஏறி வெளியில போவா, விடிய காலையில திரும்பி வருவா. இதையெல்லாம் கண்ணால பார்த்தனா பேசாம போணுமா? என்ன முட்டாள் நினைச்சிட்டு இருக்கியா? உன் பொண்ணு தப்பே பண்ணலன்னா சூட்டுக்கோலை பிடிச்சு நிரூபிக்க சொல்லு. அவ கையில ஒண்ணும் ஆகலன்னா அப்ப நான் நம்புறேன். நான் சூட்டுக்கோலை கையில பிடிச்சு சொல்லணும், அவ்வளவுதானே? சொல்றேன்.